கமாண்ட் ப்ராம்ப்ட் வச்சு, அதாவது மோங்கோ ஷெல் அப்படின்னு நான் சொன்னேன்ல. ஸோ அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த டேட்டாவை நம்ம இன்சர்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்சர்ட் 1ல நம்ம ஒரு டேட்டா இன்சர்ட் பண்ணியிருக்கோம். கரெக்ட்டா? ஸோ இத அப்படியே நம்ம இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் நான் இத வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இத பார்த்தீங்க அப்படின்னா, நான் இங்க பேஸ்ட் பண்றேன். ஓகேவா? ஸோ இது எனக்கு ஓகே. இது எனக்கு பேஸ்ட் ஆயிருச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் நான் என்டர் குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு அந்த போஸ்ட்ல கொண்டு போய் இந்த டேட்டாவ ஸ்டோர் பண்ணிரும். ஓகேவா? ஸோ இங்க வந்து பார்க்கலாம் போஸ்ட்ல. ஜஸ்ட் இந்த போஸ்ட்ல பாருங்க. எனக்கு வந்து டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். எனக்கு ஸ்டூடண்ட் டேட்டால நம்ம என்ன குடுத்தோமோ, அது அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இங்க பாருங்க. நம்ம வந்து அங்க குடுத்த எல்லா டீட்டெயில்ஸும் அப்படியே இருக்கு. நியூஸ் இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த டாக்ஸ்க்குள்ள நம்ம அரே குடுத்தோம்ல. ஸோ அந்த அரேய பார்த்தீங்க அப்படின்னா 0 அண்ட் 1 பார்த்தீங்க அப்படின்னா, இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்படிதான் பார்த்தீங்கன்னா, நம்ம லைவா ஒரு கமாண்ட் அதாவது இன்சர்ட் அப்படிங்கிற ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணி நம்மளோட டேட்டா பேஸ்ல டேட்டாஸ ஸ்டோர் பண்ண முடியும்.